ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என் மேரேஜ் ஃபோட்டோ வந்து ஆல்பத்தை நான் வீடியோ எடுத்திருக்கேன். திருமண நாள் வந்து 3/6/2020. மணமக்கள் பேருன்னு எழுதியிருக்கோம். இதுதான் எலிவேஷன். முன்னாடி வந்து இப்படி தான் சிம்பிளாக ஒரு லோகோ கொடுத்து சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நாங்கள் இதுவே எங்களுக்கு 10,000 அமௌண்ட் வந்துருச்சு. இதுதான் எங்கள் மேரேஜ் வீடியோ. அது வந்து திருமண விழான்னு போட்டு முருகர் போட்டிருப்பாங்க. இதுதான் இவங்க ஃபோட்டோ. இது வந்து ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டுடியோவில் போய் இது சேரில் உட்காந்து ஸ்டுடியோவில் எடுத்தோம். இது வந்து கண்ணாடி போட்டு எடுத்தோம். இந்த சேரில் உட்காந்து ஷூவு இதெல்லாம் போட்டு எடுத்தோம். கோட் சூட்டு. இது மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்த ஃபோட்டோ. இது மேரேஜு தாலி கட்டினதை தாலியை பார்த்த மாதிரி இது ஃபோட்டோ எடுத்தாங்க. இது ஷைனிங்காக இருக்கும். இந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு கோடு கோடாக கட்டமாக போட்டு ஷைனிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ. அதுக்கன்ட்டு மேரேஜ்லேயே இது வந்து பரிசம் போடுறதுக்கு வந்து ஊர் மக்கள் அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பரிசம் போடுறதுக்கு தட்டு கொண்டு வந்து அப்பா எடுத்தது. பரிசம் போடுற வர்றதுக்கு முன்னாடி இந்த சேலை தான் கட்டியிருந்தேன். இது பரிசம் போட கொண்டு வந்த பொருள் சேலை, பூ, பழம், மாலை எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அரிசி பெட்டி எல்லாமே. அதுக்கன்ட்டு பரிசம் போடுறது வந்து எங்கள் ஊர்லலாம் வெளியே வந்து பாய் போட்டு ஊர் மக்கள் எல்லாருமே மத்தியில் தான் நடக்கும். நாட்டாமல் அவங்க ஊர் நாட்டாமல் எங்கள் ஊர் நாட்டாமல் எல்லாருமே வந்து வெத்தலை பாக்கு மாற்றி இது எல்லா ஊர் மக்கள் எல்லாம் உட்காந்து நாட்டாமெல்லாம் உட்காந்து கொண்டு வந்த பொருள்லாம் வெளியே வச்சு எங்கள் மாமா அவங்க மாமா சந்தன குங்குமம் நல்லா தடவி அதுக்கன்ட்டு பூ வச்சு 2 பேரும் மாற்றி மாற்றி சந்தன குங்குமம் வச்சுக்கணும். அது நெத்தியில் வச்சுக்கணும். கையில் கன்னத்தில் எல்லோரும் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கன்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கையில் பூ கட்டிக்கிடுவாங்க. பூ கட்டிட்டு அதுக்கன்ட்டு தான் பரிசம் நடக்கும். அதுக்கன்ட்டு இது மேரேஜில் வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. இது ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. இதுதான் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோ. அதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கன்ட்டு இது எங்கள் பசங்க சித்தி பசங்க அக்கா பசங்க எல்லாம் பசங்க வந்து இருக்காங்க. அதுக்கன்ட்டு அரிசி பற்றி மாட்டுறது எங்கள் மாமாவும் அவங்க மாமாவும் அரிசி பற்றி மாட்டுறது. இது வந்து நான் சேலை வந்து எனக்கு பரிச சேலை கொடுக்கப்ப நான் ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த சேலை. அதுக்கன்ட்டு எங்கள் மாமா வந்து எனக்கு பரிச சேலை கட்டினபடி மாலை போட்டு அவங்களுக்கு வந்து எங்கள் சித்தப்பா மாலை போட்டு வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. பரிசம் போடுறதுக்காண்டி 2 பேரும் மாலை போட்டு வெளியே கூப்பிட்டு வந்து ஊர் மக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டு பரிசம் போட்டாங்க. 2 பேரும் சம்மதம் சொன்னாப்பட்டி பரிசம் போட்டு பெரியவங்கள்லாம் திணீர் பூசி ஊர் மத்தியில் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அதுக்கன்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அவங்க அம்மா எல்லாருமே திணீர் பூசினாங்க. பூசிட்டு ஊர் மத்தியில் எல்லாத்துக்கும் காலில் விழுந்து பரிசம் முடிஞ்சது நிறைவாக. அதுக்கன்ட்டு இது கல்யாணத்தப்போ மேரேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோ. அதை எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. க்ரீனேசரியாக இந்த பூ வச்சு எடுத்தது ரொம்ப லுக்காக அழகாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு இது வளையல் வந்து என் கையில் வச்சு போட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதை எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வெட்டிங் போட்டு 2020 இல்லை மேரேஜ் லைஃப் நிச்சயதார்த்த ஃபோட்டோ அப்படிலாம் இருந்துச்சு. மேரேஜ் வீடியோ கூட இருக்குது. எங்கள் தாத்தா இது வந்து எங்கள் பாட்டி இது வந்து எங்கள் அத்தை இது எங்கள் அத்தை எல்லாம் திணீர் வச்சது. இது வந்து பரிசம் போட்டு அன்னைக்கு வந்து திணீர் போட்டது. இதுதான் சேட்டை பிடிச்ச பையன். எங்கள் சித்தி பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் அவன். இது எங்கள் அக்கா பொண்ணு. இது எங்கள் மாமா எங்கள் அத்தை சித்தி எல்லோரும் சொந்த பந்தங்க எல்லோரும் வந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சாப்பட்டி எனக்கு வந்து இது வந்து எங்கள் அப்பா வந்து இல்லை. அதனால் எங்கள் அப்பா ஃபோட்டோவை முன்னாடி நின்று சாமி கும்பிட்ற மாதிரி எங்கள் அப்பா ஃபோட்டோ அட்டாச் பண்ணி நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கன்ட்டு பெரியவங்க எல்லோரும் ஊர்க்காரங்க அத்தை சித்தி மாமா எல்லோரும் வந்து ஃபோட்டோ சாமி கும்பிட்டு பூ இது வச்சு கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கன்ட்டு இது பூ வந்து கையில் வச்சு வெட்டிங் ஷூட் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கன்ட்டு இதெல்லாம் ஸ்டூடியோவில் போய் எடுத்தது. வந்து ஸ்டூடியோவில் போய் இந்த ஆரஞ்சு கலர் புடவை கட்டி ஸ்டூடியோவில் எடுத்தேன். அதுக்கன்ட்டு 2வது கட்டப்போ வந்து சுடிதார் போட்டிருந்தேன் 2வது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதோட எல்லாமே ஸ்டுடியோவில் போய் எடுத்தது. இது வந்து மேரேஜ் அப்போ முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சிரித்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து இது கலரில் போட்டிருந்தா ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். அதுக்கன்ட்டு இது நிச்சயதார்த்தம் அப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்போல்லாம் என்ன அவங்களுக்கு தெரியாது, அவங்கள எனக்கு தெரியாது. ஆனால் பேசுனதில்லை நாங்கள்லாம் முன்னெல்லாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள்லாம் ஃபோன் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் தான் ஃபோனில் பேசி இதுதான் நான் நிச்சயதார்த்தத்தப்போ நான் போட்டிருந்த கோலம். நான் தான் போட்டேன் இந்த கோலம். அதுக்கன்ட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு ஃபோன் நம்பர் கிடச்சி நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டோம். பேசி கொஞ்சம் அப்படி பழக அவங்க வீட்டுக்கு சித்தி அத்தை அக்கா பசங்க அத்தை பசங்க எல்லாத்துட்டையும் பேசி ரொம்ப ரொம்ப நல்லா. இது மேக்கப் லுக்கு, இது அன்மேக்கப் லுக்கு எப்படி போட்டிருக்காங்க. மேக்கப்பு பேய் மாதிரி மேக்கப் போட்டிருந்தாங்க. காமெடியாக இருந்துச்சு.
அது கிராமத்தில் மேக்கப் பண்ணுறதுனால அந்த இதில் படி போட்டிருந்தோம். சிம்பிளாக ரெகுலராக போடுற மாதிரி போட்டிருந்தோம். இதெல்லாம் ஸ்டூடியோவில் போய் எடுத்த ஃபோட்டோ. அதை எடிட்டிங் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு. அது நாங்கள் இதுவே அழகாக இருக்குன்ட்டு நாங்கள் தான் எல்லா ஃபோட்டோவும் சூஸ் பண்ணி தான் இந்தந்த ஃபோட்டோ வேணும், இந்தந்த ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சூஸ் பண்ணி நாங்களாக எடுத்த ஃபோட்டோ தான் இந்த வீடியோ. பாதி ஃபோட்டோ டெலீட் பண்ணிவிட்டு மீதி ஃபோட்டோ தான். இது கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் வந்து பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு பொண்ணுக்கு கூப்பிட்டு போய் சாமிக்கு முன்னாடி அது ஊருக்காரங்க முன்னாடி இது பண்ணி தான் தாலி கட்டின மொமெண்ட் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் தான் தாலி கட்டும் போது கழுத்து பதட்டத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து தாலியை கழுத்தோடு நெரிச்சு கட்டிட்டார். தூக்கு கயிறு வார்த்தை கட்டிட்டு அவ்வளோ இது அதுக்கன்ட்டு லைட்டாக லூஸ் பண்ணி அதெல்லாம் பெரிய காமெடி நடந்துச்சு. இதில் வேறு தாலி கட்டி முயற்சி பண்ணுறேன்னு வீட்டில் ஒரே தாலி கட்டுறேன், இந்த கயத்தை கட்டி கட்டி வீட்டில் பழகுறேன்னு பழகியும் அந்த தாலியை ஒழுங்காக கட்டலை. அந்த காமெடி வேறு நடந்துச்சு. அதுக்கன்ட்டு இது எல்லாம் எங்கள் அத்தை கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வந்து எனக்கு எங்கள் மாமா, அவங்க மாமா, மாமனார், அத்தை, சித்தி எல்லோரும் வந்து மாலை மாற்றி திணீர் விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கன்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கன்ட்டு வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ. இதுதான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இது வந்து எங்கள் மாமா, எங்கள் அத்தை பெரிய ஃபோட்டோவாக வச்சுருக்கோம். அதுக்கன்ட்டு இது என் ஹஸ்பண்டோட அண்ணன், அண்ணி, பசங்க, சித்தி பசங்க எல்லோரும் இருந்தோம். எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ. அதுக்கன்ட்டு இது வந்து சின்ன பசங்களோடு எடுத்தது. இது வந்து பூ வந்து ஹார்ட் ஷேப்பில் வச்சு ஒரு ஃபோட்டோ ட்ரை பண்ணது. அதுக்கன்ட்டு ஜிமிக்கி மாட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுவும் ட்ரை பண்ணி எடுத்தோம். எனக்கு வந்து அப்போ ரொம்ப கூச்சமாக இருந்ததுனால அவ்வளோவா ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுக்கல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களா, அது ரொம்ப ஷையாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே வீட்டுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ தான். வெளியெல்லாம் அவுட்டு ஃபோட்டோலாம் எடுக்க போகல. நாங்கள் வீட்டில் எடுத்தோம். ஸ்டூடியோவில் போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம் நார்மலாக. அவ்வளோதான். கேட்டு கிளம்பி போய் ஸ்டூடியோவில் கொஞ்சம் இது சடை அலங்காரம் வச்சாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா முடி வச்சு பின்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்கப் லுக்கு பின்னாடிலாம் சடை அலங்காரம்லாம் பண்ணி வங்கி 3 நெக்லஸ் போட்டு அப்படியே சேலையே ரெட் கலராக செம்ம லுக்காக அழகாக இருந்துச்சு. அப்போ என்ன, நான் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், அதனால் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்களே நான் எவ்வளோ வெயிட் போட்டிருக்கேன். அதுவே இது ஸ்டூடியோவில் போய் எடுக்கும் போது அப்போல்லாம் நான் மேரேஜ் பண்ணும்போது என் வெயிட் வந்து 28 20 அவ்வளோதான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்துச்சு. அதுக்கன்ட்டு தான் இது மெட்டி போடுற விழா. அதுக்கன்ட்டு மெட்டி போட்டாங்க. அதுக்கன்ட்டு சாமிக்கு வந்துட்டு தாலி கட்டிட்டு விளக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தால் பிறகு பாதம் கழுவுவாங்க. பாதம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்க. பாதம் கழுவி மஞ்சத்தண்ணியில், அதாவது மஞ்சத்தண்ணி பாதம் கழுவி அதுக்கு மாமா பொண்ணு அத்தை பொண்ணுலாம் மஞ்சள் கழுவுனாங்களோ அதுக்கு தட்டு கழுவுனும் போது நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச காசு எவ்வளோனாலும் போடணும். அதுக்கன்ட்டு ஆரத்தி எடுப்பாங்க. அதுக்கன்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது. அதுக்கன்ட்டு இதெல்லாம் ஸ்டூடியோவில் போய் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோ. செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்து அதுக்கன்ட்டு இது பாலும் பழமும்